வெரி ஸ்பெஷல். இன்னைக்கு வீட்லயே எப்படி ரொம்ப ஈஸியா ரெட் வெல்வெட் கேக் செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரெட் வெல்வெட் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 120 கிராம் அளவு உப்பில்லாத பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ இதை வந்து நல்ல ஹேண்ட் மிக்சர் வச்சு இல்லைனா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். கூடவே ஒரு 1.5 கப் அளவு சீனி அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிடலாம். இது கூடவே 2 பெரிய முட்டை எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இந்த முட்டை சீனி எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நல்ல சாஃப்டான ஒரு பதத்துக்கு வரும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிட்டு இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ், கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். வினிகர் இல்லாதவங்க நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவு வெஜிடபிள் ஆயில், நான் இன்னைக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு நிற ஃபுட் கலர், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சு அதில் ஒரு 2.5 கப் அளவு மைதா மாவு, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர், எல்லாத்தையும் போட்டு நல்லா சலிச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பூன் வச்சு நல்லா சுற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு கட் வர்றது மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஹார்டாக மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை, நல்ல கெட்டி ஒன்றும் இல்லாமல் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். கேக் பண்ணுறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி இதை பேக் பண்ணுற டின்னுக்கு மாற்றிடலாம். கேக் பண்ணுற இந்த மாதிரி டின்னில் வந்து பட்டர் பேப்பர் வச்சுட்டு பட்டர் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து பேக்கிங் டின் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்து ஊற்றிடலாம். இந்த கேக்கை வந்து பேக் பண்ணுறது வந்து ஒரே டைமில் பேக் பண்ணலாம், இல்லைனா வந்து 2 பேட்சாக பிரித்து அதுக்கப்புறமா பேக் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்கிங் டின்னை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து 2 தட்டு தட்டிக்கோங்க. அப்போ வந்து உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது ஃபில் ஆகிரும். இப்போ அடி கனமான ஒரு பாத்திரத்தில் ஒரு லேயர் உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த உப்புக்கு மேலே வந்து ஒரு ஒயர் ஸ்டாண்டை வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து மிதமான சூட்டில் நல்லா ஹீட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் டின்னை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு பேக்காக விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சு ஒரு 25-30 நிமிஷம் பேக்காக விடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மாவோட அளவு அப்புறம் பேக் பண்ணுற அந்த டின்னோட அளவை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கேக் மேல வந்து நம்ம க்ரீம் வச்சு ஃப்ராஸ்டிங் வந்து உடனே பண்ணிடக்கூடாது. அது சூடு ஆறுன அப்புறமா தான் வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணணும். சூடோட நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது அந்த கேக் மேல அப்ளை பண்ற க்ரீம் வந்து உருகிரும். ஸோ வந்து நல்லா ஆறுன அப்புறமா எடுத்து ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். இந்த ரெட் வெல்வெட் கேக்குக்கு வந்து நீங்க க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கோ இல்ல பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கோ இல்ல சாதாரணமான விப்பிங் க்ரீம் கூட வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கட்டும்னு விப்பிங் க்ரீம் வச்சு தான் ஃப்ராஸ்டிங் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, தேவைன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்கில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பவுலையும் அந்த பீட்டரையும் வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பீட் பண்ணுங்கள். இப்போ இந்த மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த ஃபியோனா பிராண்ட் எடுத்திருக்கேன். இந்த விப்பிங் க்ரீமில் வந்து ஆல்ரெடி வந்து சுகர் டேஸ்ட் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு சுகர் போடணும்னு தேவையில்லை. அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் தேவைன்னா ஒரு அரை கப் அளவோ 1/4 கப் அளவோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன வந்து பவுடர் பண்ணின சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வர்றது மாதிரி நல்லா பீட் பண்ணிடுங்க. இதான் வந்து கரெக்டான பதம். இப்போ இந்த கேக் வந்து நல்லா ஆறிட்டு இப்போ இதை வந்து 2ஆக வந்து சென்டரில் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க க்ரீம் வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். கேக் வந்து கட் பண்ணும்போது நமக்கு வர அந்த பொடியெல்லாம் வச்சு இந்த மாதிரி மேலே போட்டு லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு வந்து நல்ல கடைகளில் வாங்குறது போல் நல்ல லுக்காக இருக்கும். ரெட் வெல்வெட் கேக்கை வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணியாச்சு. இனி இதை வந்து உடனே நம்ம கட் பண்ணிடக்கூடாது. மினிமம் வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து க்ரீம்லாம் செட் ஆகி கட் பண்ணுறதுக்கு வரும். அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.